ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்க, நமக்கு அவர் நிழலாக இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து வாழ ஆண்டவரிடமிருந்தே நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவிகள் வந்துகிட்டே இருப்பது போல தொடர்ந்து வருவதற்கு நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவி, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிற்கான உதவிகளும் பாதுகாப்பும் ஆண்டவரிடமிருந்தே ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பார்கள். நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். வருஷம் முடிவே அப்பா, இந்த வருஷம் முடிவே அப்பா எங்களுக்கு உதவி பண்ணிக்கிற தகப்பன் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷம் வரை எங்களை கண்ணோக்கி பார்க்க வைத்து திரும்பி பார்க்க வைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் இந்த வருஷம் முடிவிலையும் அப்பா எங்களோடு இருந்து உடனிருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை சம்பூர்ணமாய் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளையும் அப்பா இந்த இடத்தை நீ தேர்ந்தெடுத்து அப்பா இந்த இடத்தை துதிக்க தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நான் வாசமா இருக்கிறேன் சொன்ன தகப்பனே, இந்த இடத்துல நீங்க இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த இடத்துல நீங்க இழைப்பார்களா இருந்து இந்த இடத்துல பிரசனமா இருந்து அப்பா இந்த இடத்துல வழி நடத்தி கொண்டிருக்க கிருபிக்காக உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல அப்பா வந்தவர்கள் அத்தனை பேரும் ஆசிரியத்தை அப்பா சொந்தத்து கொண்டு போன கிருபிக்காக உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல அப்பா நீ வாசமா இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனை குடும்பங்கள் இந்த இடத்துல வந்து ஜெபித்துட்டு போன அத்தனை குடும்பங்களை அப்பா உண்மை கண்டு கொள்ள கிருபை தந்ததுக்காய் உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தை அப்பா தண்ணி அப்பா அந்த பெராக்காவில அப்பா ஒன்று கூடி சுரிக்கும் போது அப்பா அந்த இடத்துல அப்பா நீ இறங்கினது போல அப்பா இந்த இடம் ஒரு பெராக்காவாய் நீ மாற்றி கொண்டிருக்க கிருபைக்காய் உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பெராக்காவில் காணக்கூடிய அற்புதங்கள் இந்த இடத்துல ஒரு பெராக்காவை மாற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனை பேர் வந்தாலும் அப்பா அத்தனை பேர் அப்பா துதிக்கிற கூட்டங்களாய் நீ மாற்றிக் கொண்டிருக்க கிருபிக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பெராக்காய் என்பது துதிக்கிற இடம் சொல்லி அப்பா அந்த இடத்துல இந்த இடம் தேர்ந்தெடுத்து அப்பா உன் பிள்ளைகளை அப்பா முத்திரையிட்டு அப்பா துதிக்கிற முத்திரையிட்டு எங்களை அப்பா தகப்பனே இந்த சமூகத்துல நிக்க வைத்ததுக்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா, மீண்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்களை எங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய ரத்தத்தால் எங்களை தேர்ந்தெடுத்து அப்பா உங்களுடைய ரத்தத்தால் தேர்ந்தெடுத்து அப்பா சுற்றி உங்களுடைய ரத்தமும் அக்கிரமும் சூழ்ந்து அப்பா இந்த இடத்தை அப்பா எங்களுக்கு தந்ததுக்காய் பெராக்காவை தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல எத்தனை குடும்பம் வருது ஆண்டவரே, அத்தனை குடும்பம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறாங்க ஒப்புக் கொடுக்கிறாங்கப்பா. உண்மை நம்பி வர்றவங்க அத்தனை பேரும் ஆசிரிக்கப்படணும் ஆண்டவரே. யாரும் வெறுமையா திரும்பாதபடி அப்பா 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 ஒவ்வொரு உங்களுடைய அனுபவத்தை அவர் ருசித்து உங்க அன்பை ருசித்து அப்பா தகப்பனே பெற்றுக்கொண்டு அப்பா தகவனே பிறருக்கு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையா மாத்துக்காண்டவரே. அப்பா இயேசு அப்பா இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களை உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களை அப்பா என்ன நோக்கி என்ன எண்ணங்களோடு வந்திருக்காங்க உமக்கு அறிய மாட்டாரு, நீங்க அறிஞ்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா அந்த குடும்பங்களை தேவைகளை இந்த நாளில் அதை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்பா குறைப்பா நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் விலகும் சொன்ன தகப்பனே. அப்பா இந்த இடத்துல நாங்க குறைப்பட்டவராக வந்திருக்கிறாண்டவரே. அப்பா பிராக்காக இந்த இடத்துல இந்த குறைப்பட்டவராக வந்திருக்காண்டவரே. அப்பா இந்த குடும்பங்களை குறைப்பட்ட குடும்பங்கள் அப்பா நீர் வரும்போது அது நிறைவா மாறும் ஆண்டவரே. அப்பா நிறைவுபடுத்துக்காண்டவரே, நிறைவுபடுத்துக்காண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. அப்பா நிறைவாக்குங்க. அவங்க எண்ணங்கள், ஏக்கங்கள், சிந்தனை, சொல்கள் அத்தனை உமக்கு உகந்ததாய் மாறுபடியே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு உகந்ததாய் மாறுபடியே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா வேண்டாத காரியங்கள், வேண்டாத எண்ணங்கள் அப்பா அவர்கள் எடுத்து போட்டு அப்பா உங்க சமூகத்துல நித்தமாய் கிருபையாய் அவர் மேல் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பார்த்தாலே ஒவ்வொரு குடும்பம் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வர வைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் வராதவர்களை ஆசிரிக்க போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நீ பார்த்த உங்களுடைய கண்கள் அப்பா உன் கண்டதுன்னு சொன்ன தகப்பனே. அப்பா தகப்பனே அப்பா அந்த பேதுரு அப்பா தகப்பனே அப்பா உன் கண்களை பார்க்கும்போது அப்பா தகப்பனே அப்பா அவருடைய பாவங்கள் எல்லாம்
எல்லாம் விலகி போனது போல அப்பா இந்த இடத்துல உங்க கண்கள் அப்பா பார்க்கும்போது அப்பா தாமே எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பம் நீ பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்க கிருமிக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் நீ ஆசீர்வதித்து தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்க கிருமிக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளை அப்பா தாமே இந்த இடத்தை அப்பா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தலைவரை கணக்கில் ஒப்புக் கொடுக்கிறான் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறான் தலைவரும் கணக்கில் ஒப்புக் கொடுக்கிறான் அப்பா தாமே. இன்னும் அதிகமாய் அப்பா ஞானத்திலும் மாற்றலையும் பலத்திலும் அப்பா உண்மைப்போடு வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் அப்பா எந்த ஒரு சோர்வுகளும் எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு தீமைகளும் அப்பா அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தாமே இன்னும் அதிகமாய் அப்பா உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையா மாத்துங்க ஆண்டவரே. அப்பா தாமே அப்பா அவர்களுக்கு தேவைகள் உண்டாண்டவரே. அப்பா தேவைகளை உண்டாண்டவரே. அந்த தேவைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா தேவைகளை நிறைவேற்றுங்கப்பா. நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. நான் சொல்லி தெரிந்து நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. அப்பா தாமே நான் ஜெபிக்கும் முன்னே உன் ஜெபத்தை நான் கேட்டேன்னு சொன்னேன். தானியேலுக்கு கேட்டேன்னு சொன்ன வார்த்தைப்படி அப்பா இந்த இடத்துல நாங்க ஜெபிக்கும் முன்னே அப்பா அவர்களுக்கு தேவைகள் என்னென்ன தேவைகள் அதை அறிந்து இந்த நாளை நீ விடுவித்துக் கொண்டிருக்க கிருபிக்காய் உனக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா தாமே. தானியேலுக்கு சொன்னது போல இந்த நாளை அப்பா தாமே இவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க கிருபிக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அவருக்கு படுகிற பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் அப்பா நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. நீர் சுமந்து கொண்டீர். இனி அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் துயரங்கள் இல்ல ஆண்டவரே. ஏன்னா நீங்க உங்களுடைய மூச்சினால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். உங்களுடைய ரத்தத்தால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்பா தாமே எந்த ஒரு வியாதிகளும் எந்த ஒரு நோய்களும் எந்த ஒரு கட்டுகளும் இல்ல ஆண்டவரே. அப்பா தாமே எங்க இந்த இடத்துல நீங்க அப்பா வாசமா இருந்து அப்பா இந்த இடத்துல வாசமா இருந்து அப்பா இந்த குடும்பங்களை அப்பா நடத்தி கொண்டிருக்க கிருபிக்கா நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசிரியங்க பிள்ளைகளை ஆசிரியங்க அப்பா தகப்பனே உமக்குன்னு சொந்தமாய் ஒரு பிள்ளை தகப்பனே அப்பா தந்திருக்க நன்றி ஆண்டவரே. அந்த அண்ணாவை போல தகப்பனே அப்பா உங்க சமூகத்துல ஒரு பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளை அப்பா தகப்பனே ஞானத்தின் வளர்த்தையும் அப்பா தாமே அப்பா ஆற்று பணியிலும் அப்பா தகப்பனே இன்னும் ஞானத்தை வளர்ப்பை கிருபியா மாத்தினாங்க. உங்களுடைய கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்பா. அப்பா இரண்டாவது பாவனை உங்க கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்பா. இன்னும் அதிகமாய் உண்மை போல் வளரக்கூடிய கிருபையை மாத்தினோம்பா. அப்பா ஒரு தாகம் இன்னும் அதிகமாய் அவர்களுக்குள்ள உங்க அன்பை அதிகமாய் சுமக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்பா. அப்பா தன்னை இல்லத்துடைய தேவைகளை அநேகம் உண்டாண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் அப்பா நிறைவாக்கும்படியே ஜெபிக்கிறோம்பா. இந்த நாளே அப்பா இந்த நாளே இந்த குடும்பத்தை எடுத்து இன்னும் எந்தெந்த இடத்துல அப்பா சுத்தியாய் நீங்க பயன்படுத்தி அப்பா நொறுக்கக்கூடிய இடத்துல நொறுக்கவும் அப்பா துதிக்கக்கூடிய இடத்துல துதிக்கவுமா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த இடத்துல அனைவரும் அந்த குடும்பங்கள் எல்லாம் அப்பா ஆசிரிங்க அப்பா தன்னை முடிவு வேணாங்க அப்பா அந்த தகப்பனே அவர் பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. நீங்க ஆசிரிங்கப்பா. அப்பா இந்த நாளிலையும் அப்பா உங்க சமூகத்தை தேடி வந்திருக்காங்க. நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னும் தகப்பனே இங்க இருக்கிற 2 குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுடைய குடும்பங்களை தேவைகளை தந்தீங்க. பிள்ளைகளை தேவைகளை தந்தீங்க. அப்பா அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் நீங்க அறிந்திருந்து அப்பா தகப்பனே எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு சோர்வுகளும் எந்த ஒரு அப்பா தகப்பனே தீமைகளும் அந்த இங்க வந்திருக்க அத்தனை குடும்பங்களை அப்பா தகப்பனே அப்பா பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. நீங்க பெரியவரப்பா. அப்பா எங்களுக்கு அப்பா தகப்பனே தகப்பனே எங்களுக்கு மேலான காரியங்கள் நாம் செய்வேன்னு சொன்ன தகப்பனே இந்த நாளையப்பா நீ எங்களோடு இருந்து இந்த நாடு உடனே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருந்த கிருபிக்காய் நன்றி அண்ணன். இந்த நாளையப்பா தகப்பனே நாங்களும் அப்பா தகப்பனே உங்க சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிரியர்களப்பா இந்த நாளையப்பா பிரதரையும் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசிரியர்களப்பா அப்பா தகப்பனே இந்த நாளை எடுத்து ஆராதனை உங்களுடைய கரைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமே உங்களுடைய திட்டத்தின்படி இந்த நாளை செயல்பட்டு கொண்டிருந்த கிருபிக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏதோ தகப்பனே அப்பா தகப்பனே தாவீது ஏதோ ஒரு இடத்துக்கு போனான். ஆனா அந்த இடத்துல ஒரு நோக்கம் உண்டாண்டவரே. தாவீது அந்த ஏதோ ஒரு இடத்துக்கு போன நோக்கம் உண்டாண்டவரே. இந்த இடத்துல ஏதோ ஒரு நோக்கத்தோட எங்களை இந்த இடத்துல வர வைத்த கிருபிக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தாவீதே உங்களுடைய நோக்கம் இல்லாம நாங்க ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. எல்லாமே உங்களுடைய திட்டத்தின்படி உங்களுடைய செயலின்படி நடக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சிறிய கூட்டமா இருந்தாலும் அது பெரிய காரியமா நடக்க போற கிருபிக்காய் நன்றி ஆண்டவரே.
பெரிய அப்பா அற்புதம் அதிசயங்கள் செய்கிற தேவன் நீர். அப்பா இந்த மத்தியில நீங்க அற்புதம் அதிசயம் காண செய்ய போற கிருபிக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்கப்பா, மிராக்கிள் செய்யுங்க ஆண்டவர். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். மக்களே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ரெண்டு சகோதரர்களை மொத்தமாக பயணத்திலே ஆண்டவருடைய கரங்கள் கூட இருக்கணும். ஆண்டவர்களுக்கு நிழலாக இருந்து திருப்பாடல் 121 வாசித்தபடி அனைத்து உதவிகளும் அவர்களுக்கு ஆண்டவர்களிடத்தே வந்து கிடைத்து அவர்கள் சுகபத்திரமாக சென்று சுகபத்திரமாக பெரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்குள்ளே கடந்து வர ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி நாம் தெரிவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான விண்ணக தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் வாசித்திருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே எங்கள் மூதாதைகளான தாவீது, ஆண்டவரே எங்கள் மூதாதைகளான ஆண்டவரே அப்பா அப்பா தானியேல், ஆண்டவரே அப்பா என்று சொல்லி அருமையான ஆண்டவரே வேத புத்தகங்களில் இருந்து ஆண்டவரே உயிருள்ள மனிதர்களை ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் செய்திருக்கிற புதுமைகள், பாதுகாப்பு அவர்களுக்கு நிழலாக இருந்து சகல தீமைகளில் இருந்தும் பாதுகாத்து சகல மனித சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாத்து அவர்களின் சரீரம் ஆத்துமா ஆவியை பாதுகாத்து ஆசீர்வதித்த அன்பு ஆண்டவரே, நாளில் நாங்கள் தியானித்திருக்கிற ஆண்டவரே அனைத்து வேத வசனங்களும் ஆண்டவரே உடைய அன்பு மகனுடைய சரீரத்திலே ஆத்துமாவிலே ஆவியிலே இந்த நல்ல நிலத்திலே அப்பா அந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் விழுந்து ஓ ஆண்டவரே அப்பா அது முளைப்பதாக, துளிர் விடுவதாக, ஆண்டவரே ஆண்டவரே அது வளருவதாக, அது ஆண்டவரே பூ பூப்பதாக, ஆண்டவரே காய் காய்ப்பதாக, அது கனி கொடுப்பதாக, அநேகருக்கு பிரயோஜனமான விதத்துல ஆண்டவரே கேட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் நல்ல நிலமாய் பிள்ளைகள் இதயத்துல விழுந்து அது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக ஆசீர்வதிப்பீராக. நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து ஆண்டவர்கள் பிள்ளைகளுடைய பயணங்களில் கூடவே இருந்து பிள்ளைகளுக்காக யாவற்றையும் நீர் செய்த முடியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். உமது பெயர் தூயது, மன்னியும் உங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்றவரே, புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya. praise the Lord. Praise the Lord. சமாதானம் சொல்லுங்க. இயேசுவின் சமாதானம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கேரண்ட் கொடுத்தீங்களா நீங்க?